ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். இப்போ டைம்லாம் நம்மளை கேட்பாங்கல்ல, அப்போ நம்ம எப்படி ஒருத்தவங்களை கொஷின் கேட்கணும், எப்படி அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி கேட்கலாம், ஆன்சர்ஸ் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன டைம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம கேட்கும் பொழுது, இப்போ தான் 6 மணி ஆகுது, இல்லை 6:30 ஆகுது, இல்லை 6:15 ஆகுது அப்படின்றதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் கேட்கலாம், வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா டு யூ ஹாவ் த டைம் ஆன் யூ அப்படின்னும் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock 7 o'clock அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, அந்த 6 o'clock அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா 6 ஆஃப் த கிளாக், 7 ஆஃப் த கிளாக் அப்படின்ற மீனிங். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மினிட்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் ஆட் பண்ணணும், அது கூட ஹவர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக வந்து அதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6:05 ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் 5 past 6. 5 அப்படின்றது மினிட்ஸ், 6ன்றது ஹார், பாஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6:10 ஆகுது, இப்போ 6:10 ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட்ஸ் 10 past 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10ன்றது மினிட்ஸ், பாஸ்ட் ப்ளஸ் ஹவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த 1/4 மணி நேரத்தை நம்ம எப்படி சொல்லலாம். இப்போ 6:15, 7:15, 8:15 அப்படின்னு நம்ம டைமை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் குவார்ட்டர் பாஸ்ட் 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். குவார்ட்டர், இட்ஸ் குவார்ட்டர் பாஸ்ட் 6 அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 6:25, 7:25 இந்த மாதிரி சொல்லும் பொழுது இட்ஸ் 25 past 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் 25 past 6 அப்படின்னலாம். இந்த 6:30 மணி நேரம், 6 ஆகுது, 7 ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஆஃப் பாஸ்ட் 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் ஆஃப் பாஸ்ட் 6. யாராவது உங்களை டைம் கேட்குறாங்கன்னா 7:30 ஆகுது, 6 ஆகுது அப்படின்னும் போது இட்ஸ் ஆஃப் பாஸ்ட் 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது எல்லாமே பிஃபோர் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் எப்படி கேட்கலான்னா, 6:30 அப்புறம், 7:30 அப்புறம்னா மினிட்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பாஸ்ட். 6:35 மணி, 7 மணி ஆக இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்னா, இட்ஸ் 25 to 7 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் 25 நிமிஷம் இருக்குது, இன்னும் 25 நிமிஷம் இருக்குது 7 மணி ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 6:40, 6:40 கேட்குறாங்க, 7 மணி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா, இட்ஸ் 20 to 7 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 6:55 பாருங்கள், இட்ஸ் 5 to 7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. ஒரு சிலர்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.